யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வீக்கெண்ட்ல ஒரு முழு புக்கையும் எழுதி முடிக்கணும். முடியுமா? சரி, அந்த புக்கோட டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எதிர்காலம்னோ அதை எழுதினதே ஒரு ஏஐ தானோ சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு நம்ப முடியாத பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாமே இந்த ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சது. குவாண்டம் ஏஐய பத்தி ஒரு புக்கு ஒரே வீக்கெண்ட்ல எழுதி பப்ளிஷ் பண்ண முடியுமா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்கு பதில் ஆம்ங்கிறது மட்டும் இல்ல. அது எப்படி செஞ்சாங்கங்கிறது தான் இன்னும் பெரிய ஆச்சரியம். சொல்லப்போனா இது கிரியேட்டிவிட்டியோட ஒரு புது எதிர்காலத்தையே நமக்கு காட்டுது. ஒரு வார இறுதியில ஒரு புத்தகம். ஆமாங்க, அது சாத்தியம்தான். சரி வாங்க, அந்த அசாதாரணமான சாதனைய எப்படி செஞ்சு முடிச்சாங்கன்னு அதோட ப்ளூ பிரிண்ட நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸையும் ஒரு 3 நாள் பிளானா சுருக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு முழுசா பப்ளிஷ் பண்ணப்பட்ட புக்கா மாறிடுச்சு. அது எப்படி நடந்துச்சு? சரி, இவ்ளோ பெரிய ஒரு ஐடியாவை எப்படி ஒரு வீக்கெண்ட்ல புத்தகமா மாத்துனாங்க? இதோட ரகசியம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளான சில டூல்ஸும் ஏஐக்கு கொடுத்த சரியான கமாண்ட்ஸும் தான். வாங்க, அது என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் டீமோ இல்ல காஸ்ட்லியான சாஃப்ட்வேரோ எதுவுமே தேவைப்படல. இந்த முழு ப்ராசஸும் யாரு வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 டூல்ஸை வச்சுதான் நடந்திருக்கு. அதுதான் இந்த விஷயத்த இன்னும் இன்ஸ்பைரிங்கா மாத்துது. இதுதான் ஜிபிடிக்கு கொடுத்த முதல் கமெண்ட். பாருங்க, இது எவ்ளோ இயல்பா நாம ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்குன்னு. இந்த ப்ராசஸ் எந்த ஒரு சிக்கலான கோடிங்கோடையும் ஆரம்பிக்கல, ரொம்ப நேரடியான ஒரு கிரியேட்டிவான ரெக்வெஸ்டோட தான் ஆரம்பிச்சுது. ஏஐ கொடுத்த பல சஜஷன்ஸ்ல இந்த ஒரு ஐடியா தான் தனிச்சு தெரிஞ்சது. இது சும்மா கவனத்தை ஈர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, முழு புத்தகத்தோட டோனையே செட் பண்ணி ஒரு சுவாரஸ்யமான எதிர்காலத்துக்கான கதவை திறந்து வச்சது. வேலை இதோடு முடியல. சப்டாபிக்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் புக்குக்கு ஒரு சரியான டைட்டில் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மறுபடியும் ஒரு சிம்பிளான கமெண்ட் மூலியமா ஏஐ கூட பேசி அந்த ஐடியாவை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தினாங்க. கடைசியா ஏஐ இந்த பவர்ஃபுல்லான டைட்டில கொடுத்துச்சு. இது புக்கோட சாராம்சத்தை மிக சரியா சொல்லுது. சரி வாங்க, இப்ப இந்த புக்கோட பக்கங்களை புரட்டி ஏஐ உள்ள என்னதான் எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த புக் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு நாம பார்த்தோம். இப்ப வாங்க, உண்மையிலே ஆச்சரியமான பகுதிக்கு போலாம். அதாவது, இந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு? ஏஐ எழுதின முக்கியமான கருத்துக்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எதிர்காலத்தை புரிஞ்சிக்க முதல்ல நாம நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம மனித மூளையை எடுத்துக்கிட்டா அதுல 86 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. அது ஒரே நேரத்துல பல விஷயங்களை பல வழிகள்ல யோசிக்கும். ஆனா சாதாரண கம்ப்யூட்டர்கள் ஒரு நேரான பாதையில தான் வேலை செய்யும். 1 0 அல்லது 1. இந்த பெரிய வித்தியாசம்தான் நமக்கு ஏன் ஒரு டெக்னாலஜி பாய்ச்சல் தேவைன்னு காட்டுது. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றத கேட்டு செய்யற ஒரு அசிஸ்டன்ட்டுக்கும் உங்களோட இலக்கு புரிஞ்சுகிட்டு அதை அடைய தானாவே வேலை செய்யற ஒரு பிசினஸ் பார்ட்னருக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரிதான் இந்த மாற்றத்தை தான் ஏஜென்ட் ஏஐ கொண்டு வரப்போகுது. சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் நிஜத்துக்கு வரும்போது நம்ம உலகம் எப்படி இருக்கும்? ஏஐ வெறும் கான்செப்ட மட்டும் சொல்லல, வரப்போற எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவான படத்தையும் வரைஞ்சு காட்டியிருக்கு. வாங்க, அதோட ஒரு முன்னோட்டத்தை பார்க்கலாம். புத்தகத்திலிருந்து நேரா எடுத்த இந்த டைம்லைன் அந்த கணிப்புகளை நாம கையால தொட முடிஞ்ச அளவுக்கு நிஜமா உணர வைக்குது. 2028ல முன்கூட்டிய சுகாதார பாதுகாப்பு, 2030ல ஏஐ நம்ம சக ஊழியரா இருக்கும், 2035ல நாம புது சமூக சவால்களை சந்திப்போம். இது வெறும் கற்பனை இல்ல, ஒரு புது எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துல முக்கியமான மைல்கற்கள். உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் தேடி போறோம். ஆனா 2028ல நம்ம உடம்புக்கே ஒரு டிஜிட்டல் ட்வின் இருக்கும். அது நமக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லிடும். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. எதிர்வினையாற்றுறதுல இருந்து முன்கூட்டியே செயல்படுறதுக்கு மாறும். இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல என்ன மாற்றம் வரும்? இன்னைக்கு கோடிங், டேட்டா அனாலிசிஸ் மாதிரியான திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை நாம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா 2030ல இந்த வேலைகளை எல்லாம் ஏஐ செஞ்சிடும். அப்போ நம்ம வேலை என்னவா இருக்கும்? கிரியேட்டிவா யோசிக்கிறது, புது புது ஐடியாக்கள் கொடுக்கறது, அப்புறம் ஏஐ சரியா வேலை செய்தான்னு பாத்துக்கிறது. நம்ம கவனம் செயல்திறன்ல இருந்து உத்தி வகுக்கிறதுக்கு மாறும். மிஷன்ஸ் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்போ மனுஷங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஏஐயே சொல்லுது 3 விஷயங்கள் ரொம்ப மதிப்பு மிக்கதா மாறும்னு. பச்சாதாபம், அதாவது மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. நெறிமுறை சார்ந்த தீர்ப்பு, அப்புறம் உண்மையான படைப்பாற்றல். இந்த திறன்களை மெஷினால காப்பி பண்ணவே முடியாது. இதுதான் நம்மளோட மிகப்பெரிய சொத்தா இருக்க போகுது. ஆனா எந்த ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜிக்கும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கும் இல்லையா? இந்த புக்கும் அந்த ஆபத்துகளை பத்தி பேசாம விடல.
ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நெறிமுறை சார்ந்த எச்சரிக்கைகளை கொடுக்கறதே அந்த ஏஐ தான். இந்த புத்தகம் சில முக்கியமான சமூக ஆபாயங்களையும் சுட்டிக்காட்டுது. அதுல முக்கியமானது தனியுரிமையின் மரணம். நம்மள பத்தின எல்லா டேட்டாவும் கண்காணிக்கப்படும். அடுத்தது குவாண்டம் ஹேக்கிங், டிஜிட்டல் பிளவு, அப்புறம் பிளாக் பாக்ஸ் சிக்கல். இந்த எதிர்காலத்தை நோக்கி போறதுக்கு முன்னாடி நாம இந்த தடகளையெல்லாம் தாண்டியாகணும். இதுல ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம், இந்த பிளாக் பாக்ஸ் சிக்கல் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏஐ ஒரு முக்கியமான முடிவு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ஏன் அந்த முடிவை எடுத்ததுன்னு எந்த மனுஷனாலையும் விளக்க முடியல. அதோட காரணம் ரொம்ப சிக்கலா இருக்கு. அப்போ நம்மளால எப்படி அந்த ஏஐய நம்ப முடியும்? இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய நெறிமுறை சவால். இதுவரைக்கும் நாம 2 விஷயங்கள பார்த்தோம். ஒன்னு, இந்த புத்தகம் எப்படி உருவாச்சு. இன்னொன்னு, அந்த புத்தகம் சொல்ற எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. இப்போ இந்த 2 கதைகளையும் ஒன்னா இணைச்சு ஒரு இறுதி பார்வைக்கு வருவோம். இந்த புக்கோட முடிவுல ஒரு அருமையான உவமை இருக்கு. அயன்மேன் மாதிரி தான். தனியா ஒரு மனுஷன் ரொம்ப பலவீனமானவன். அந்த சூட் மட்டும் தனியா இருந்தா அது வெறும் இரும்பு குவியல். ஆனா ரெண்டும் சேரும்போது தான் ஒரு சூப்பர் ஹீரோ உருவாகுறான். இதுதான் மனுஷனோடையும் ஏஐயோடையும் எதிர்காலம். ஏஐ நமக்கு பதிலா வரல, நம்மளோட திறன்களை அதிகப்படுத்துற ஒரு கருவியா வருது. இது ஒரு போட்டி இல்ல, ஒரு கூட்டாண்மை. மறந்துடாதீங்க, நீங்க இப்போ கேட்ட இந்த முழு கதையும் வெறும் தியரி இல்ல. இந்த கூட்டாண்மைக்கு இந்த புத்தகமே ஒரு உயிருள்ள சாட்சி. வெள்ளிக்கிழமை ஒரு ஐடியாவா ஆரம்பிச்சு மனுஷனோட கிரியேட்டிவிட்டியும் மிஷினோட பவரும் ஒன்னு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு நிஜமா மாறிடுச்சு. ஆக நாம இந்த கேள்வியோட முடிக்கிறோம். இது ஒரு கேள்வி மட்டும் இல்ல, ஒரு அழைப்பும் கூட. ஏஐ நமக்கான வரைபடத்தை வரைஞ்சு கொடுத்துடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த எதிர்காலம் வருமா வராதாங்கிறதில்ல, அதை உருவாக்குறதுல நம்மோட பங்கு என்னவா இருக்க போகுதுங்கிறது தான்.